நம்ம ஆரம்பிக்கும் போது இப்போ மனித பிறவி எதுக்காக, நம்ம இந்த பிறவியை எதுக்கு எடுத்தோம், எதுக்காக பிறக்கிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுக்கான பதில். இருந்தாலும் பாவம் பண்ணனதுனால புண்ணியம் பண்ணனதுனால இந்த பாவம் புண்ணியம் ரெண்டையத்தையுமே சரிநிலைப்படுத்தினாதான் நம்மளுக்கு முக்தி. இந்த முக்திங்கிறது பாத்தீங்கன்னா 6 வகையில முக்தி பண்ணலாம். முக்திங்கிறது 6 வழிதான் இருக்கு. முக்திங்கிறது என்னன்னா பிறவியே எடுக்காம இருக்கக்கூடிய ஒரு பலனை அடையிறதுக்கு பேரு தான் முக்தி. கரெக்டுங்களா? நான் மறுபடியும் மேற்கொண்டு இந்த பூமியில பிறக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பிறவி எடுக்கிறோம். இந்த மாதிரி புரிஞ்சிக்க கூடிய தன்மை மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த ஒரு ஜந்துக்களுக்கோ பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ கிடையாது. இதுதான் மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். 6 அறிவு படைத்திருக்கக்கூடிய நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு யோசிக்கக்கூடிய திறமையே இருக்கு. அப்படி சரி நம்ம முக்தி அடையலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா 6 வழியில தான் முக்தி அடைய முடியும். ஒண்ணு பிள்ளையார கும்பிடலாம். பிள்ளையார கும்பிட்டா கானாபத்தியம்னு சொல்லுவாங்க. பிள்ளையார கும்பிட்டுட்டே இருக்கணும் கண்டினியூஸா. இந்த நம்மலாம் பாம்பேல எல்லாம் போனோம்னா இந்த விநாயகர் சதுர்த்தி வந்தாக்கா அவ்வளவு அருமையா அவங்க விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடுவாங்க. அவங்க எல்லாருமே கானாபத்தியம் பிள்ளையார கும்பிட்டே முக்தி அடையக்கூடிய வழியை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம சவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கௌமாரம்னு சொல்றது கௌமார பக்தி, முருக பக்தி. முருகனை கும்பிட்டா முக்தி அடையலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சௌமாரம், சாக்தம். சௌமாரம்ங்கிறது என்னன்னா சூரியனை கும்பிட்டே பக்தி அடையிறது. இந்த சூரியனை தான் மெயினா அவங்க பக்தி பண்ணி இது சூரியனை கும்பிட்டு போறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. பட் சூரியனை கும்பிட்டும் முக்தி அடையலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சௌமாரம், அப்புறம் கௌமாரம், அப்புறம் சாக்தம். சாக்தம்ங்கிறது சக்தி, பராசக்தியை கும்பிட்டு முக்தி அடையலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சும் சைவம்ங்கிறது நம்ம சிவபெருமானை கும்பிட்டு முக்தி அடையலாம். வைஷ்ணவங்கிறது பெருமாளை கும்பிட்டு முக்தி அடைய. இந்த சைவத்திலையும் வைஷ்ணவத்திலையும் ரொம்ப பேர் நம்ம இருக்கிறோம். இந்த 6 தெய்வங்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கும் உடம்புல பாம்பு இருக்கும். மத்த இப்ப பிரம்மாவுக்குலாம் பாம்பு இருக்காது, பாம்பு சம்பந்தமான விஷயம் இருக்காது. இந்த பாம்புங்கிறது தான் சக்தி, ஈர்க்கக்கூடிய சக்தின்னு அர்த்தம். வேற எந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டாலும் முக்திக்கு போறதுக்கான வழி கிடையாது. அப்போ முக்திக்கு போகணும்னா இந்த 6 தெய்வங்களை ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்ம இழுத்து பிடிச்சி இறுக்கி பிடிச்சோம்னாக்கா நம்மளுக்கு முக்தி அடைக்கக்கூடிய பிராப்தம் கிடைக்கும். இப்போ முக்தி அடையறதுக்கு பல வழி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம்னு சொல்லுவாங்க. கர்ம மார்க்கம்னு சொன்னாக்கா நம்ம செய்யக்கூடிய வியாபாரத்தையே மக்களுக்கு பிரயோஜனமா செய்யக்கூடிய மாதிரி செஞ்சோம்னாக்கா அதுக்கு பேர் கர்மயோகம். ஞான யோகம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பக்தியை படிச்சு புக்ஸ் படிச்சு அந்த மாதிரி நம்மளோட அறிவை இப்ப நம்ம சொல்றோம் 6 வகையில நம்ம முக்தி அடையலாம்னு சொல்லிட்டு அந்த 6 வகையில ஏதாவது ஒரு வகையில நம்ம அந்த ஞானத்தை, அந்த சாமியை பத்தின ஞானத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வளரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்துல இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பக்தி மார்க்கம் தான். அதாவது உத்தவர்னு ஒருத்தர் இருந்தார். உத்தவர் கிருஷ்ணனுடைய பயங்கர பக்தன். இந்த உத்தவர் சொன்னாரு, என்னப்பா எல்லாரும் பக்தி மார்க்கத்துல இருக்கிறாங்க, நான் எல்லாரையும் ஞான மார்க்கத்துல மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இந்த பிருந்தாவனத்துல கிருஷ்ணரை எல்லாரும் பக்தி மார்க்கத்துல தான் கும்பிடுவாங்க. அவங்க எந்த நேரம் பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கிருஷ்ணனையே சேவிச்சுக்கிட்டே பூ வைப்பாங்க, கிருஷ்ணருக்கு பூ வைப்பாங்க, கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அவங்க செய்யற வேலையை தோசை சுட்டா கூட கிருஷ்ணரை பிராப்தம் பண்ணிக்கிட்டு கிருஷ்ணர் உபாசனை பண்ணிக்கிட்டே எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாரும் பக்தி மார்க்கத்திலேயே இருந்தாங்களா ஒழிய இந்த பாட்டு படிக்கிறது, கிருஷ்ணர் பக்தி, இந்த ஞானத்தை வளர்த்துறது இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப அங்க உத்தவர் போய் எல்லாரையும் நான் பக்தி மார்க்கத்துல இருந்து ஞான மார்க்கத்துக்கு மாத்த போறேன்னு சொல்லும் போது யாருக்குமே சட்டமே பண்ணல. இவர் போய் ஏதோ இப்ப நான் பேசுற மாதிரி அவரு அங்க போய் பேசி பார்க்கலாம் எதையாவது அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்த்தாரு. யாருமே ஞான மார்க்கத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பையே தேடிக்கல. எல்லாரும் பக்தி மார்க்கத்துல இருந்தாங்க. அப்புறம் கடைசியில கிருஷ்ணர் கேட்டார், என்னடா போய் பண்ணியா எல்லாரையும் ஞான மார்க்கத்துல மாத்துறேன்னு சொன்னியே, மாத்துனியான்னு கேட்டோம்னா அவர் சொன்னாராம், இல்ல நான் அங்க போயிட்டு பக்தி மார்க்கத்துல எப்படி பக்தி பண்றதுன்னு கத்துக்கிட்டு வந்தேன், என்னால ஞான மார்க்கத்துல அவங்களுக்கு போதனை எல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாராம்.
அதனால எந்த மார்க்கத்துல வேணாலும் போகலாம். அந்த நம்ம செலக்ட் பண்ற மார்க்கங்கிறது கூட நம்ம முடிவு பண்றது கிடையாது. இப்போ நம்ம இந்த ஒரு வேள்விக்கு வந்திருக்கோம், இந்த ஒரு பக்தியில நம்ம போறோம்னு சொன்னா கூட இது நம்மளா வாங்கிக்கிட்டது கிடையாது. அவரா கூப்பிட்டுருக்காரு. நம்ம இன்னைக்கு போய் ராமரை போய் பார்த்துக்கிறோம், ராமர் கோயிலுக்கு போயிருக்கோம்னா ராமர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. நம்ம ராமர் கோயிலுக்கு போகல, அவரு நம்மளை கூப்பிட்டுருக்காரு. இப்ப அடுத்தது சிவபெருமானை பார்க்க போறோம், அடுத்தது கங்கா நதியில குளிக்க போறோம், யமுனா நதியில குளிக்க போறோம், மறைஞ்சு இருக்கக்கூடிய சரஸ்வதி நதியில குளிக்க போறோம். இந்த நதி எல்லாத்துலயும் நம்ம போய் இருக்கோம்னா ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம பண்ண புண்ணியம். இந்த புண்ணியத்தை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு வந்து நேர்ந்தது கிடையாது. இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை எதுவுமே வந்து இன்னைக்கு வாழக்கூடிய எதுவுமே வந்து ஸ்கிரிப்டட் தான். அது வந்து ஸ்கிரிப்ட், கதை எழுதியாச்சு, டைரக்ஷன் பண்ணியாச்சு, நம்ம வந்து இது ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்னைக்கு செத்து போறோம்னு எழுதியாச்சு. இது வந்து நம்ம இன்னைக்கு பெஸ்ட். நான் 10 கோயிலுக்கு போறதுனால டேட்டை வந்து மாற்ற முடியாது. சாகக்கூடிய டேட்டை வந்து இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையில மாற்ற முடியாது. ஏற்கனவே ஸ்கிரிப்டடு. அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம பக்தி பண்றதுனால என்னதான் பிரயோஜனம்? அடுத்த ஜென்மத்துல புண்ணியமா வரும். அடுத்த ஜென்மத்துல இன்னைக்கு போற நம்ம கோயிலுக்கு அது வரும். சரி, எனக்கு தான் அடுத்த ஜென்மமே வேண்டாமே அப்படின்னு சொன்னா ஈஸியஸ்ட் வழி ஒன்று சொல்லியிருக்காங்க. பாகவதம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பாகவதத்தை வந்து 7 நாள்ல கேட்க முடியும். ஏன்னா பரீட்சித் மகாராஜா வந்து இவர்கிட்ட சுகர் கிட்ட கேட்டாரு. 7 நாள்ல செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பரீட்சித் மகாராஜாவுக்கு சாபம் வந்துருச்சு. அந்த சாபத்துல இருந்து நிவர்த்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா பாகவதத்தை கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப பாகவதத்தை எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் கேட்க கேட்க பாவம் வந்து அழிஞ்சு போயிடுமா. இப்ப பாவத்தை அழிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இப்ப பாவத்தை அழிக்கிறதுக்கு வந்து பக்தி பண்ணலாம், ஞானத்துல இருக்கலாம், இந்த மாதிரி கதைகள் கேட்கலாம். அப்படியே வந்து பாவம் அழியும். இது மாதிரி நதிகளுக்கு போய் குளிக்கிறது. இப்ப நம்ம நாளைக்கு கங்கா, யமுனா, சரஸ்வதி இதெல்லாம் குளிக்க போறோம் இல்லையா, இதுலயும் பாவம் கழியும். இப்ப பாவம் கழியறதுக்கு பல வழிகள் இருக்கு. அதுல வந்து இந்த கதைகள் கேட்கறதுனால சீக்கிரமா வந்து போயிடும். பாகவதத்தை வந்து 7 நாள்ல கேட்ட உடனே அவரு ரீச் பண்ணிட்டாரு, வைகுண்டா ரீச் பண்ணிட்டாரு. யாரு? பரீட்சித் மகாராஜா. அது மாதிரி நம்ம இப்ப கதைகள் கேட்கிறோம். இந்த கதைகள் கேட்கறதுனாலையும் நம்மளுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும். நம்ம பாவங்கள் எல்லாம் கழியும். நம்ம பாவங்கள் கழியும். கதை கேட்கறதுனாலையும் கழியும், சொல்றதுனால எனக்கு கழியும், கேட்கறதுனால உங்களுக்கு கழியும். இந்த மாதிரி பாவங்களை கழிக்கிறதுக்காக தான் இந்த கதைகள் எல்லாமே. அப்போ நாளையில இருந்து நீங்க என்ன பண்ணலாம்? பாகவதம் கேட்கலாம். வேற என்னென்ன கதைகள்லாம் வந்து சிவபெருமான் மேல கதைகள், முருகன் மேல கதைகள், இதையெல்லாம் கேட்க கதைகள் கேட்கவே அந்த பாவங்கள் கழியும். பாவங்கள் கழிக்கிறதுக்கு இந்த மாதிரி வழிகள்லாம் இருக்கு. சீக்கிரத்துல பாவத்தை கழிக்கணும்னா அப்போ நம்ம வந்து செய்திருக்கக்கூடிய பாவம் புண்ணியம் ரெண்டையுமே கழிக்கணும். புண்ணியம் சேர்த்தாலும் கழிக்கணும், அதுக்கும் பிறவி எடுக்கணும். பாவம் செஞ்சாலும் கழிக்கணும், அதுக்கும் பிறவி எடுக்கணும். அதனால இப்போ அந்த பரீட்சித் மகாராஜா வந்து அந்த கதைகளை எல்லாம் கேட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பாவ புண்ணியத்தெல்லாம் அழிச்சிட்டு அவர் வந்து இந்த முக்திக்கு போறதுக்கான வழியை வந்து அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. இப்ப நாம நேத்திக்கு வந்து பார்த்தோம், சரையு நதிக்கரையில போனோம். இந்த சரையு நதிக்கரையில என்ன வந்து விசேஷம் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம், தொட்டு கும்பிட்டோம். என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமர் வந்து ராவணனை அழிக்கிறதுக்காக தான் அந்த பிறவியே எடுத்தார். பாவத்தை அழிக்கிறதுக்காக தான் ஒரு பிறவியும் வந்து விஷ்ணு எடுக்கிறார். அப்படி பாவத்தை எடுத்துட்டு கிட்டத்தட்ட 11,000 வருஷம் இந்த அயோத்தியால உட்காந்து அவர் ஆட்சி பண்ணார். 11,000 வருஷத்துக்கு 5,000 வருஷம் அவர் ஆட்சி பண்ணி இருக்கும் பொழுதே வந்து சீதாதேவி முக்தி அடைஞ்சிட்டாங்க. எப்படி? மாதா, அதாவது பூமாதேவி இருக்காங்க இல்லையா, பூமாதேவி வந்து எடுத்துக்கிட்டாங்க. சீதாதேவியை வந்து பூமாதேவி கூட போயிட்டாங்க. பேச்சுலராகவே தாங்க இருந்தாரு ராமர். சீதாதேவி கூட இல்லவே இல்லை. நீங்க சரித்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணி ஒரு மேபி ஒரு 50 வருஷம் இருந்திருப்பாரு சீதாதேவியோட. மீதி டைம் எல்லாமே அவருக்கு கூடவே இல்லை. 2 பேரும் சேர்ந்தே இல்லை. லவ் பண்ணும்போது கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சீதாதேவியும் அவங்க ராமரும் சேர்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமும் சேர்ந்து இல்லை. லவகுஷா பிறந்தது எல்லாமே சேர்ந்து இல்லை. அப்போ அவர் பேச்சுலராகவே தான் இருந்தாரு. அப்படி பேச்சுலரா இருந்துட்டு அவர் முக்தி அடைஞ்சாரு. ராமர் மனிதர் மாதிரியே பிறஞ்சு அவரும் முக்தி அடைகிறதுக்காக 11,000 வருஷம் வாழ்ந்துட்டு பூமியில அந்த முக்தி அடைகிறதுக்கு தண்ணியில முங்கினார். அந்த தண்ணி தான் சரையு நதி. அந்த தண்ணியில போய் முங்கி அப்படியே உயிர் தந்தாரு. அந்த மாதிரியான ஒரு இடத்தான் நேத்திக்கு நம்ம பார்த்த சரையு நதிக்கரை.
அந்த சரையு நதிக்கரையில முதல்ல வந்து போனது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சத்ருகனன், அப்புறம் பரதர், அப்புறம் லக்ஷ்மணர், அப்புறம் தான் ராமர் போனார். சீதாதேவி ஆல்ரெடி போயிட்டாங்க. கடைசியில வந்து இங்க ஒரு விஷயம் என்னன்னா, அனுமார் வந்து முக்தி நீ வந்திருப்பான்னு அனுமார் சொன்னாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னாரு. ஏன் வரமாட்டேன் அப்படின்னா, நான் வந்து வைகுண்டம் வந்தாக்கா ராமான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாரு அனுமார் வந்து. அது சொன்னாங்க, எப்பா நீயே வைகுண்டமே வந்துட்ட, அதுக்கப்புறம் அங்க போய் என்ன ராமராமன் சொல்லி என்ன யூஸ் இருக்க போகுது அப்படின்னா, அப்படி ஒரு பிறகு எனக்கு தேவையில்லை, ராமாராமன்னு எங்க மந்திரம் சொல்ல முடியுமோ அங்கேயே நான் இருக்கிறேன்னா அப்ப நீ பூமியில தான் இருக்கணும்னாரு. அப்ப சொன்னாரு, ஓகே அப்ப நீ பூமியிலே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ராமர் வந்து முக்தியே வாங்கிக்கல. இப்பயும் வந்து ராமர் இருக்காரு. இப்பயும் ஆஞ்சநேயர் வந்து இங்க இருக்காரு. ஆஞ்சநேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 வருஷத்துக்கு ஒரு தடவை சிலோன்ல இப்பயும் வந்துட்டு போறாரு. ஒரு வருஷம் வருவாரு, திருப்பி 14 வருஷம் கழிச்சு திருப்பி வராரு. அந்த இடம் வந்து ஒரு மலை இருக்கு, அந்த மலை பேர் எனக்கு மறந்துச்சு. பட் அந்த மலையில காட்டுவாசிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட குரங்கு ரூபத்துல இன்னைக்கும் ஆஞ்சநேயர் வந்திருக்க சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ பிரம்மா இருக்காரு இல்லையா, இன்னும் இந்த பூமி வந்து அழிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பிரம்மாவா வரப்போறது ஆஞ்சநேயர். அவரோட வரம் வந்து அந்த மாதிரி ஆஞ்சநேயர் தான் அடுத்த பிறவியில பிரம்மாவா வரப்போறார். அது மாதிரி ஒருத்தருமே பிரிவு எடுக்கிறாங்க. அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்துட்டு இந்த பிரம்மாவும் ஒரு பிறவி எடுப்பாரு, கிருஷ்ணனும் அடுத்த பிறவி இருக்கு, சிவபெருமானுக்கும் அடுத்த பிறவி இருக்குங்க. அதெல்லாம் இன்னும் நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு யுகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4,32,000 வருஷம். 4,32,000 வருஷம் வந்து ஒரு யுகம். இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இருந்த யுகம் கிரேதா யுகம், சத்தியுகம்னு சொல்லுவாங்க. கிரேதா யுகம் அது வந்து 4 யுகம் சேர்ந்தது ஒரு கிரேதா யுகம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திரேதா யுகம். திரேதா யுகத்துல 3 யுகம் இருக்கும். அதுக்கு அடுத்தது துவாபர யுகத்துல 2 யுகம் இருக்கும். இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம். கலியுகத்துல ஒரு யுகம் தான் இருக்கும். ஒரு யுகம் நான் என்ன சொன்னேன், 4,32,000 வருஷம். இப்ப எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கு தெரியுமா? 5,112 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதாவது கிருஷ்ணன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வர்றதுதான் கலியுகம். கிருஷ்ணர் இறந்து போய் 5,112 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் வந்து 4,27,000 வருஷம் இன்னும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட 3,70,000 ஆனதுக்கு அப்புறம் வருஷம் அவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்கி அவதாரம். இதெல்லாம் கிருஷ்ணர் திருப்பி வரப்போறாரு. கிருஷ்ணர் எப்ப வருவாரு? பாவம் வந்து இந்த பூமியில வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா மட்டும்தான் இங்க வருவாரு. இப்ப நம்ம நினைக்கலாம், ஐயோ நம்ம வந்து கலியுகத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே, என்ன ஒரு பாவப்பட்ட ஒரு பூமியாச்சே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் பதிவு பண்றேன். நான் கேட்ட விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து இப்ப நான் சொல்ல போற ஒரு செய்தி தான். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து சத்திய யுகத்துல வந்து 100% தர்மம் என்ன, திரேதா யுகத்துல 75% தான் தர்மம். அடுத்தது துவாபர யுகத்துல 50% தர்மம். இப்ப 25% தான் தர்மம். ஏன்னா அரசியல் தலைவர்கள் வந்து ஃப்ராடு பண்ணுவாங்க. என்ன பொம்பளைங்கெல்லாம் கரெக்டா இருக்க மாட்டாங்க. சாராயம் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப யதார்த்தமான நடக்கக்கூடிய அதுதான் கலியுகம். கலியுகத்துல நம்ம லைவா பாக்குறோம். என்னடா இது, என்ன இவ்வளவு அதர்மம் நடக்குது, இவ்வளவு ரொம்ப கொடுமையா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம வந்து எல்லாரும் வந்து வியாபாரத்துல இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம வந்து வியாபாரத்தை ரொம்ப பெருக்கணும்னு சொன்னா அதர்மம் பண்ணி தாங்க ஆகணும். இந்த பூமியில கலியுகம் எப்படி இருக்கும்? 70% அதர்மம் இருக்கும். இது நானும் நீங்களுமா வந்து இந்த ஃபார்முலா எழுதணும். இந்த ஃபார்முலா எழுதுனது பகவான் ஃபார்முலா போட்டாரு. கலியுகத்துல 70% அதர்மம் தானே. நம்ம போய் நம்பர் 1 பாலிட்டிஷியன் ஆகணும், நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆகணும்னா 75% அதர்மம் பண்ணாதான் ஆக முடியும். 75% அதர்மம் பண்ணாதான் நம்ம வந்து டாப் பொசிஷனுக்கு வர முடியும். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. அப்படி நம்ம வந்து எதுவுமே பண்ணாம நான் பெரிய ஆள் ஆகணும் முடியாது. அதனால 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, நம்ம வந்து கர்மத்தை பண்ணணும்னா 70% பாவத்தை பண்ணி அதுல நம்ம டாப்பா வந்துடுறது, இதையும் அக்செப்டட் தான். இல்லாட்டி எந்த ஒரு தர்மமும் பண்ணாம நம்ம வந்து அந்த வாழ்க்கையை விட்டு தனித்து நிக்கிறது.
அப்படி அப்படி இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நான் சொல்றேன். அப்போ முக்தி அடைகிறதுனா ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்தி அடைகிறதுக்கு சத்திய யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா 10,000 வருஷம் தவம் இருக்கணுங்க. சத்திய யுகத்துல முக்தி அடையணும்னா எத்தனை வருஷம் தவம் இருக்கணும்? 10,000 வருஷம் தவம் இருக்கணும். இதே வந்து திரேதா யுகத்துல நம்ம வந்து முக்தி அடையணும்னா 100 வருஷம் போகணும். 100 வருஷம் தவம் இருந்தாலே முக்தி கிடைச்சிடும் திரேதா யுகத்துல. துவாபர யுகத்துல வெறும் 1 வருஷம் தவம் இருந்தாலே போதும், முக்தி கிடைச்சிடும். அப்ப கலியுகத்துல வெறும் ஒரே ஒரு நாள் தவம் இருந்தா கூட முக்தி கிடைக்கும். எவ்வளவு பெரிய வரம் பாத்தீங்களா? அப்ப கலியுகத்தை பத்தி வந்து பகவானுக்கு நல்லா தெரியும். இது ஃபுல்லா அதர்மம் இருக்கிற ஒரு ஸ்டேட். இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு நல்லவனா இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அது கடவுளுக்கே தெரியுது. அப்போ நம்ம பாருங்க, இந்த பக்தி யோகத்துல இருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து சொர்க்கம் கிடைச்சுதான் நேரா சொர்க்கம் தான். அந்த மாதிரியான ஒரு பிராப்தம் நம்மளுக்கு இருக்கு. அப்போ வெறும் ஒரே ஒரு நாள்லயே கூட முக்தி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம் தான் இந்த கலியுகத்துல இருக்கு. அதனால கலியுகத்தை வந்து நம்ம நல்லபடியா யூஸ் பண்ணோம்னா கூட முக்தி ஈஸியா கிடைச்சிடும். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றாரு, மற்ற யுகத்துல எல்லாம் வந்து பெண்கள் முக்தி கிடையாதுங்க. பெண்களுக்கு முக்தியே கிடையாது. பெண்கள் வந்து ஆண்களா ஒரு பிறவி எடுத்துதான் முக்தி அடைய முடியும். ஆனா கலியுகத்துல மட்டும்தான் பெண்களே டைரக்டா முக்தி குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இப்ப பெண்கள் வந்து டைரக்டா முக்தி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து குழந்தைங்களை பக்தியோட வளர்த்தனா மட்டுமே போதும், வேற எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. ஆண்கள் கூட தவம் இருக்கணும், கோயிலுக்கு போகணும், எல்லாம் பண்ணணும். ஆனா பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கலியுகத்துல வெறும் அவங்க பெற்றுக்கிட்ட குழந்தைங்களுக்கு பக்தி சொல்லி கொடுத்தா மட்டுமே போதுமானது, டைரக்டா முக்தி. இந்த ஒரு விஷயம் பாகவதத்துல சொல்லியிருக்காங்க, நான் சொல்லல. பாகவதத்துல இது இருக்கு. அதாவது 11வது அத்தியாயத்துல 72வது சர்க்கத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு, குறிப்பு இருக்கு. 3வது ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? எல்லாமே எல்லா யுகத்திலயும் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செடி கொடியா பிறக்கணும். அதுக்கு அடுத்தது புழுவா பூச்சியா பாம்பா பிறக்கணும். அதுக்கு அடுத்தது மிருகமா பிறக்கணும். அதுக்கு அடுத்தது மனிதனா பிறக்கணும். மனிதன்லயே வந்து 4 வகையான மனிதர்கள் இருக்காங்க. பிராமணர், சத்தியர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். சூத்திரர்ங்கிறது கடைநிலை. இந்த மீனவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து கடைநிலை. சூத்திரரா இருக்கிறவங்க. வைசியர்னா வியாபாரம் பண்றவங்க. சத்திரியர்னா மகாராஜா மாதிரி இருக்கிறவங்க. அதுக்கு அடுத்ததுதான் வந்து பிராமணர்கள். பிராமணர்கள் நித்தியப்படி பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் பண்றவங்க. இப்ப இத்தனை வர்ணத்திலையும் ஒன்னொன்னா பாஸ் பண்ணி கடைசியில பிராமண அவதாரம் எடுக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகுங்க. ஒருத்தர் நீங்க பிராமணரா இன்னைக்கு இருக்காருன்னா 100 ஜென்மத்துக்கு அப்புறம் தான் 100 ஜென்மம் 100 மனித பிறவிக்கு அப்புறம் தான் பிராமணராகவே பிறக்க முடியும். அதுதான் பிராமண பிறவிங்கிறது. அப்படி பிராமண பிறவிக்கு அப்புறம் தான் முக்தி. இதெல்லாம் வந்து பின்னாடி துவாபர யுகம் வரைக்கும் தான். கலியுகத்துல அப்படி கிடையாது. கலியுகத்துல செடியா இருந்தா அப்படியே முக்தி, மீனா இருந்தா அப்படியே முக்தி, மரமா இருந்தா எப்படி இருந்தாலும் அப்படியே டைரக்ட் முக்தி. இதுதான் கலியுகத்துல 3 எந்த வர்ணத்துல இருக்கிறவங்களுக்கும் முக்தி. இந்த ஒரு விஷயத்தான் வந்து கன்வே பண்றதுக்காக தான் கடவுள் வந்து என்னை இன்னைக்கு பேச வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு செய்தி கலியுகத்துல நம்மளுக்கு வந்து எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம எல்லாம் கலியுகத்தை நினைச்சு நிந்தனை பண்ணணும், கலியுகத்தை நினைச்சு வருத்தப்படணுங்கிறது அவசியம் கிடையாது. கலியுகத்துல இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்குன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு கலியுகத்துல நம்ம கடந்து இந்த கலியுகத்தை நம்ம வந்து சிறப்பா நம்ம வந்து செலவு பண்றோம். நம்மளோட நேரங்களை வந்து கலியுகத்துல வந்து எப்படி செலவு பண்ணிக்கிறோம்ன்றதுல இருக்கும்போது இன்னைக்கு இது வந்து பக்தி டூரு. நம்ம வந்து கோவாவோ மற்ற இடத்துல இது கூட்டு போகிற மற்ற இடங்கள்லாம் போனா பப்பு அது இதுன்னு சொல்லிட்டு, பட் இங்க வந்து நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கோம்னு சொன்னாவே நம்மளுக்கு பக்தி இருக்குன்னு அர்த்தம். மேபி என்னையோட பெட்டரா நீங்க எல்லாரும் கதை சொல்றவங்களா கூட இருக்கலாம், என்னையோட பெட்டரா உங்க எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், கண்டிப்பா இருப்பீங்க. அதனால நாளைக்கு வந்து காசி யாத்திரை போக போறோம். காசி கோயில் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இதில் முதல்லைங்க பூமி நம்ம வந்து ஹிஸ்டரி பார்த்தோம்னா பிரளயம் வந்து தான் வந்து பூமி பிறந்துச்சு. அதாவது ஒரு பாம் ஃபர்ஸ்ட் வந்து தண்டர் ஒன்று, பெரிய தண்டர் ஒன்று வந்துச்சு. அந்த தண்டர் விழுந்த இடம் வந்து காசி.
ஃபர்ஸ்ட், அதாவது பூமி பிறக்கிறதுக்கு முதற் காரணம் இடம் வந்து அந்த காசி. காசி வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி மிதந்துகிட்டு இருந்தது, ஆகாசத்துல மிதந்துட்டு இருந்தது. அந்த இடமே பாத்தீங்கன்னா சொர்க்க பூமி மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நந்தவனமா இருந்தது. ஆனா அந்த காசி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்தாலுமே கூட திரும்பி பழையபடி வந்து நம்ம மோடி மூலமா பழைய நிலைமைக்கு ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காரு இல்லையா காசியை வந்து. அப்பேற்பட்ட புகழ்மிக்க இடம் தான் வந்து காசி. அந்த காசி யாத்திரைக்கு வந்து பார்வதி தேவி வந்து கேட்டாங்களாம், ஹனிமூனுக்கு வந்து நம்ம டூர் போவோம் அப்படின்னு. அப்போ வந்து சிவபெருமான் கூட்டிட்டு வந்த இடம் தான் காசி. காசிக்கு வந்தோன்னா பார்வதி தேவி கேட்டாங்க, என்னங்க ஒரு சுடுகாட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்ன நீங்க வந்து ஹனிமூன் கூப்பிட்டு போனா சுடுகாடு கூப்பிட்டு வந்துறீங்க அப்படின்னு. அவருக்கு சிவன் சொன்னாராம், இது சுடுகாடு மாதிரி நீ பாக்குற, இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம், எல்லாரும் ஒரு காலத்துல சாம்பலா போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் உனக்கான ஹனிமூன் டூர் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து பார்வதிக்கு சொன்ன இடம் தான் காசி. இன்னைக்கும் அந்த மயானத்தெல்லாம் நம்ம போய் பார்க்க போறோம். அங்க எல்லாரையும் பணத்தை போட்டு எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. துளசிதாசருக்கு வந்து முக்தி கிடைச்ச இடம். துளசிதாசர் வந்து கல்யாணம் பண்ணின உடனே பொண்டாட்டி மேல அதீத பிரிய வந்துருச்சு. என்ன, துளசிதாசரை கல்யாணம் பண்ணி வச்சது ராமாயண கதையை சொல்றதுக்கு, வால்மீகி ராமாயணத்தை சொல்றதுக்கு. ஆனா கல்யாணம் பண்ணோம்னா அவருக்கு வந்து ஒரே காமத்துல வந்து அடிமையாயிறாரு. காமம் சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை துளசிதாசனோட மனைவி வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அம்மா வீடு வந்து கங்கா நதியினோட அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இவங்க வீடு. பொணத்து மேல ஏறி பொண்டாட்டியை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி பொணத்தை போட்டா யூஸ் பண்ணி அவர் வந்து பொண்டாட்டியை பார்க்க போவார். அப்போ ஒரு கேள்வி கேட்பா துளசிதாசனுடைய மனைவி. துளசிதாசனோட மனைவி என்ன கேள்வி கேட்பா, எனக்கு பொணத்து மேல போய் என்னைய அடையணுங்கிறதுக்காக பொணத்து மேல வந்திருக்கியே, நாளைக்கு நானும் பணமா தானே போறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வக்கிரமான ஒரு கேள்வியை கேட்டான். அது மாதிரி உடனே அவருக்கு வந்து ஐயோ இப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பக்தி அதிகமாகி சரி இனிமேல் முக்தி வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒருத்தருக்குமே ஒரு சூழ்நிலை வரும். ஒண்ணு மகன் மூலமா வரும், இல்ல அப்பா மூலமா வரும், இல்ல மகள் மூலமா வரும், இல்ல தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா, யாராவது ஒருத்தர் உங்களை வந்து எதையாவது ஒரு நிந்தனையா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த சொல்லும் போது உங்களுக்கு அந்த பக்தி அதிகமாகி முக்தியை நோக்கி போவோம். அப்படி துளசிதாசருக்கு முக்தி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வச்ச ஸ்தலம் வந்து காசி ஸ்தலம். அதே மாதிரி அவரோட எவ்வளவு பெரிய மகான் ஆதிசங்கரருக்கு ஒரு பயங்கரமான ஈகோ இருந்தது, நான் தான் மிகப்பெரிய பக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சண்டாலான ஒரு பிச்சைக்காரன் அவர் வந்து நெகரு அப்படின்னு சொல்லும் போது சண்டாலங்கம்மா என்ன நகர சொல்றியா, எனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நகர சொல்றியான்னு கேட்டோன்னே அடடாடா என்ன ஒரு கேள்வியை கேட்டப்பா நீன்னு சொல்லிட்டு அவரோட ஈகோ வந்து தனிஞ்ச இடம் காசி ஸ்தலம். அதே மாதிரி மகாகவி பாரதியார் அங்க போய் தான் மிகப்பெரிய ஆன்மீக கவிஞரா அவர் மாறினது வந்து காசி போய் தான். அப்படி காசி நம்ம போடும் போதே நம்மளுக்கு அறியாம ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடும். இந்த மாற்றம் வந்து என்னங்கிறது நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் முதல்ல 2012 காசி போனேன். நான் வெஜிடேரியன் ஆயிட்டேன், எனக்கு தெரியாம எனக்கு நடந்த ஒரு சமாச்சாரம். இது மாதிரி காசியில நம்ம போறோம், அந்த மண்ணை மிதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்மள அறியாம நம்மளுக்கு ஒரு மாற்றம் கட்டாயம் வரும். புரியுதுங்களா? அப்படிதான் நம்ம அப்பேற்பட்ட ஸ்தலத்தை தான் நம்ம வந்து நாளானிக்கு போய் பார்க்க போறோம். அதே மாதிரி புத்த கயா போய் பார்க்க போறோம். அங்க வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அம்மாவுக்கு சிரார்த்தம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 21 தலைமுறைக்கு இழுத்து அப்படியே வந்து அந்த இந்தி தெரிஞ்சிருந்ததுன்னா அழுதுருவோன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி அம்மாவுடைய கர்ப்பப்பையிலிருந்து நம்ம பிறந்தோம், எப்படி அம்மா வந்து எவ்வளவு சிரமப்பட்டு நம்மளை வளர்த்தினாங்க, அவங்க அதையெல்லாம் ஒண்ணுன்னா அந்த ஐயருங்க வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது அம்மாவை நினைச்சு கண்ணீர் விடாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த பெருமையான ஒரு விஷயம் தான் கயால நடக்கக்கூடிய ஸ்ரார்த்தம்ங்கிறது. அதனால அந்த ஸ்ரார்த்தம்ங்கிறது நம்ம கொஞ்சம் புரியலினா கூட பக்கத்துல அர்த்தம் கேட்டு நம்ம அந்த கயால நடக்கக்கூடிய ஸ்ரார்த்தத்தை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். அந்த அம்மாவுக்கான ஸ்ரார்த்தம் அப்பாவுக்கோ மற்றவங்களுக்கோ எல்லாத்துக்கும் ஸ்ரார்த்தம் பண்றதுக்கெல்லாம் வந்து காசியில பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து கயால வந்து நம்ம வந்து பண்ணலாம். அதே மாதிரி புத்தர் சமாதி அடைஞ்ச இடம், புத்தருக்கு ஞானம் கிடைச்ச இடம்,
புத்தகையா நம்ம வந்து பார்க்க போறோம். இப்படி மிகப்பெரிய நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலாவில் நம்ம வந்து கலந்துக்க போறதுனால இனிமேல் நம்ம பேசணும்னாக்க எல்லாரும் தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இனி தூக்கம் வைக்கிறது தான் ரொம்ப நல்ல உத்தமமான செய்தியா இருக்க முடியும்.